மதுவிலக்கு. பாஜக நிதிஷ்குமார் ஆட்சி அங்கே மதுவிலக்கை அமல்படுத்தி வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்குது. இவர் நாங்கள் கள்ளுக்கடை திறப்போன்றார் தேஜஸ்வி. அவர் பிரசாந்த் கிஷோர் நாங்கள் வந்தால் எலைட் ஷாப் ஃபுல்லாகவே பிராந்தி விஸ்கி இதெல்லாம் கொண்டு வருவோன்னு. அதான் டாஸ்மார்க் திறக்கிற மாதிரி. ஜனங்க பெண்கள் அதை விரும்பலை. கண்டிப்பாக அது பெரிய அளவில் இது பெண்கள் வாக்குகள் 109 தொகுதிகளில் டாமினேட் பண்ணக்கூடிய தொகுதிகளில் 79க்கும் மேற்பட்ட தொகுதிகள் இவர்கள் ஜெயிச்சிருக்கார்கள் என்டிஏ. ஆனால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பெண்களுக்கும் 10,000 ரூபா கொடுத்து ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே. அது எல்லாரும் கொடுக்க தானே செய்வாங்க. நீங்கள் கொடுக்கலங்க. மகளிர் உரிமை தொகை, பெண்கள் கல்விக்கு அது ஒரு இது, மாணவர்களுக்கு 1000 ரூபா அவன் கொடுக்குறீங்கள. அவன் 10,000 தான் கொடுத்தான், நீங்கள் 24,000 கொடுக்குறீங்களே. 2 பேர் கணக்கு போட்டால் 24,000 வந்துடுது இல்லை வருஷத்துக்கு. அவர்களுடைய இதுங்க. பல்லு இருக்கவன் பக்கடா சாப்பிட்றான். நீ இப்போ பொங்கலுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறீங்க? 5,000 ரூபா பொங்கலுக்கு. அதுன்னு அது கணக்கு தேர்தலுக்கு முன்னாடி தானே கொடுக்குறீங்க. அந்த மாதிரி அவரோட சாமர்த்தியம் மக்களை தங்களை நோக்கி திருப்புவதற்கான அதான் தேர்தல் அறிக்கையில் பண்ணலையா, அதை பண்ணுவது பண்ணுவோன்னு அந்த மாதிரி இவர்கள் அதை கொடுத்துருக்காங்க. இது ஷிண்டே அங்கே பண்ணி பெருசாக போச்சு. பேட்டி பேக்கன்னு சொல்லிட்டு 7,500 ரூபா கொடுத்தாங்க. அது பெரிய அளவு வெற்றி. இங்கே 10,000 ரூபா போட்டிருக்காங்க.